ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி, என் செல்ல குழந்தையே, இது நாள் வரை நடந்து முடிந்ததைகளையெல்லாம் சேர்த்து வைக்காமல் மனதிற்குள் இருந்து அழித்து விடு. ஆனால் அதற்கு மிகப்பெரிய துணிவும் தைரியமும் மன ஆறுதலும் வேண்டும். அதையெல்லாம் உனக்கு நான் கொடுக்கிறேன். இனிமேல் சரியாக இன்னும் 3 நாட்களுக்குள் உன் வேண்டுதல்களெல்லாம் பழிக்கும்படியும் உனக்கான நல்லதெல்லாம் நடக்கும்படியும் செய்வதற்காக நானே உன்னை தேடி வந்துவிட்டேன். இந்த வராகி அம்மாவின் வாக்கை சாதாரணமாக நினைத்து விடாதே. நான் ஒருமுறை வாக்கு கொடுத்து விட்டால் நிச்சயமாக அதை நிறைவேற்றியே தீருவேன். பெரும்பாலும் உனக்கு நல்லது கெட்டது நடக்கிறதோ இல்லையோ, கெட்ட விஷயங்கள் நிறைய நடக்கிறது. நல்லது எப்போதாவது நடக்கிறது என்பதுதானே உனது மன வருத்தமாக இருக்கிறது. ஒரு உண்மையை புரிந்து கொள் என் செல்லமே. மிகவும் நெருக்கமானவர்களிடமிருந்துதான் உனக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் மன உளைச்சலும் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் உறவுகளிடம் கொஞ்சம் தூரமாக இருந்து கொள், எப்போதும் விழிப்புணர்வோடு நடந்து கொள் என சொல்கிறேன். வாழ்க்கை என்பது மிகவும் மர்மமான ஒரு விஷயம். அதில் தேவையில்லாமல் மற்றவர்களை பற்றியும் அவர்கள் செயல்களை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் நீ சிந்தித்து நேரத்தை வீணாக்க வேண்டாம். உன்னை பற்றி சிந்தித்தாலே போதும். உனக்கு யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை உணர்த்துவதற்காக நான் இருக்கிறேன் அல்லவா? நிச்சயம் உனது எல்லா விருப்பங்களும் நிறைவேறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக முறையாக நான் செய்து கொடுக்கிறேன். நீ கவலை கொள்ளவே வேண்டாம். யாரோ ஒருவர் உன்னை அவமானப்படுத்தினார்கள் என்றால் நீ ஏன் அதை அவமதிப்பாய் நினைத்து கொண்டு யோசித்து கவலைப்பட்டு வருந்துகிறாய்? உன்னை அவமரியாதை செய்யக்கூடியவர்கள் பேசிய வார்த்தைகளை எல்லாம் ஒரு காலி அறையில் ஒலி எழுப்புவதாக நினைத்துக்கொள். அது எதிரொலித்தால் எதிரொலித்து விட்டு போகட்டும். யார் அதை பற்றி என நினைத்தாலும் நினைத்து விட்டு போகட்டும். நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் நீ செய்ய வேண்டிய செயல்களையும் உனது கடமைகளையும் பொறுப்புகளையும் வேலைகளையும் பற்றி மட்டும் சிந்தனை செய்தால் போதும். வாழ்க்கையின் மிக அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா? உனக்கு எது தேவையோ அது உடனே கிடைக்காது. எது தேவையில்லையோ அது மீண்டும் மீண்டும் உன் கண்களில் படும். சாதாரணமாகவே நீ ஏதாவது ஒரு பொருளை தேடினால் கூட இதுதானே நடக்கிறது. உனக்கு எது வேண்டுமென நீ அவசரமாய் தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதை தவிர மற்ற எல்லாமே உன் கண்களில் படும். ஏற்கனவே காணாமல் போனது கூட இந்த முறை உன் கண்களில் பட்டுக்கொண்டே இருக்கும். ஆனால் எதை தேடுகிறாயோ அது மட்டும் கிடைக்காது. அதே போல்தான் உன்னுடைய வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் கூட எது நடக்க வேண்டும் என துடிக்கிறாயோ அதை தவிர மற்ற எல்லாம் நடக்கிறதே என கவலை கொள்ளாதே. வாழ்க்கையின் மர்ம முடிச்சுகளை நான் அவிழ்க்கிறேன். எல்லா விஷயங்களும் சரியாகி உன் மன அழுத்தமும் மாறி மறைந்து போய் உனக்கான மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்காக உன் வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? நீ இழந்ததையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே வாழ்ந்தாயே, ஆனால் இருப்பதையும் இழக்க நேரிடும். இருப்பதை கொண்டு திருப்திகரமாக வாழப்பார். எதை இழந்தாயோ எது உன்னிடம் இல்லை என கவலைப்படுகிறாயோ அதை நிச்சயமாக நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஒரு விஷயத்தை அடைவதற்கு உன்னால் ஆசைப்பட முடிகிறது என்றால், கனவு காண முடிகிறது என்றால் அதை நிச்சயம் பெறுவதற்கான தகுதி உனக்கு இருக்கிறது என்றுதானே அர்த்தம். அதை நீ அடையும்படி உனக்கு துணையாய் உனக்கு உதவிகரமாய் நான் இருப்பேன். நீ கவலை கொள்ளாதே. உனக்குள் ஏதாவது தவறோ பாவமோ இருந்தால் அதை திருத்துவதற்கு முயற்சி செய். மற்ற விஷயங்களை நான் பார்த்து உனக்கு தேவையானதை உன்னிடமே கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். ஜெய் வராகி.